நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 23ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் ஆசிரியர்கள் மாண்பு போற்றும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை கடைபிடித்துக் கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதம் என்பதனால் ஆசிரியர்களுடன் பயணித்த காலங்களை ஒரு மீள் நினைவுக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணத்துடன் இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. எங்களுடைய உறவுகளாக பலர் இங்கு பார்த்தும் கேட்டும் இணைந்தும் இருக்கிறீர்கள். அந்த உறவுகளுடைய ஆசிரியர்களுடன் அவர்கள் எவ்வாறு பயணித்திருந்தார்கள், அவர்களில் யார் யார் இப்பொழுது மனதில் நிற்கின்றார்கள் என்ற கேள்விகளுடன் நிகழ்ச்சியை நகர்த்தலாம் என்று நினைக்கின்றேன். நீண்ட காலங்களாக நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்த ஆசிரியர்களை ஏணிகள் என்போம், ஏணிப்படிகளாக இருந்தவர்கள், கப்பல் கரை சேர்வதற்கு உதவு போல எங்களுக்கு உதவியவர்கள் என்று ஆசிரியர்களை பலவாறு நாங்கள் வர்ணிப்பதுண்டு. அந்த வகையில் ஆசிரியர் தினம் இந்த மாதம் அக்டோபர் 5ஆம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது, யாவரும் அறிந்ததே. அக்டோபர் 6ஆம் தேதி இலங்கையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. 9ஆம் மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த ஆசிரியர் தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதனால் அந்த ஆசிரியர்களுடைய மாண்பினை நாங்கள் போற்றி கொண்டாடுவதாகவும் அவர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுப்பதாகவும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மாதம் 5ஆம் தேதி உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. இது 1966ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் பரிந்துரையிலால் கையெழுத்து இட்டதை நினைவு கூறும் முகமாக இது கடைபிடிக்கப்படுகின்றது. ஆசிரியர் தினம் இலங்கையில் ஏன் கொண்டாடப்படுகிறது, ஏன் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது என்றால், இலங்கையில் ஆசிரியர் சேவை அரசமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட தினம் அக்டோபர் 6. 1994ஆம் ஆண்டு அந்த தினம் நடந்தது. அந்த செயல் நடந்தமையினால் அந்த அக்டோபர் 6 இலங்கை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்தியாவில் தெரியும், குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் நினைவாக அவரது பிறந்த தினத்தினை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு காரணங்களை வைத்து ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் ஆசிரியர் தினங்களை கொண்டாடி வருகின்றார்கள். இவற்றை நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். இலங்கையில நாங்கள் பிறந்து வளர்ந்தனாங்க. இலங்கையில எவ்வாறு ஆசிரியர்கள் கொண்டாடப்பட்டார்கள், எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த பிணைப்பு எவ்வாறு இருந்தது என்ற சுவாரஸ்யங்களுடன் எங்களுடைய நிகழ்வு இன்று நகரப் போகின்ற நினைக்கின்றேன். முதலில் ஒரு உறவாக ஓடி இணைந்திருக்கிறார் எங்கள் தவோமலர் கல்விராஜன் அவர்கள். அவரும் ஒரு ஆசிரியராக இருந்த அனுபவத்தோடு தன் ஆசிரியரை பற்றி நினைவுகளை பகிர வருகின்றார். முதல் அவரை அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் தவோமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் சாந்தினி திரையரங்கன் அவர்களே. உங்களுடைய முற்றத்து மலர்கள் நிறைந்த மலராக இன்று ஆசிரியர்களை கொண்டு வந்தது மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. எனது ஞாபகத்தில் 4 வயதில் மகேஷ் டீச்சர் எனக்கு படிப்பித்தது. அப்போது கூழாமரத்து கீழே மண்ணை போட்டு ஆண்டு அதில் எழுதி, மற்றது தாராகிரி தந்து லையண்ணா போட்டு தாராகிரி தந்து அதற்கு நாங்கள் வரைந்தது. அது இன்றும் அழியாத ஒரு ஓவியமாக என் மனதிலே பட்டு கொண்டிருக்கிறது. மற்றது அவர்கள் உண்மையாகவே கண்டித்து தான் படிப்பித்தார்கள். அது அங்கு அந்த பழக்கம். ஆனால் அது இப்போது நினைக்கும் போது உண்மையாக அது பிழை என்று சொல்வதற்கு இல்லாத மாதிரி இருக்கிறது. என்னென்னா, நாங்கள் திரும்புறதுக்கு அது வழிவகுத்தது. ஏனென்றா நான் கொஞ்சம் குழப்படி, உண்மையாகவே சொல்ல போனா சின்னல கொஞ்சம் குழப்படி. ஆனா அவர்களுடைய தண்டனை தான் என்ன திருத்தியதோ, கொஞ்சம் வளர என்பது எனக்கு அது புரியாம இருக்கு. ஆனா தண்டனை கூடாது என்பது தெரியும் என்றாலும் என்னை அது சரிப்படுத்தியது என்று நான் நினைக்கிறேன்.
மற்ற ஆசிரியர்களுடைய பெயர்கள் ஞாபகம் இல்லாட்டும் எனக்கு சங்கீதம் படிப்பித்தவர்கள் மிக மிக அன்பானவர்கள். அதாவது பொன் சுந்தரலிங்கம் அவர்கள், பொன் நடராஜா அவர்கள், போல் திலகநாயகம் அவர்கள், பொன் தெய்வேந்திரம் அவர்கள், அதாவது பொன் ராமநாதன் மாஸ்டர், எல்லாரும் மிக சிறப்பாக உண்மையாகவே அன்பை கூட தந்தவர்கள் எனது சங்கீத ஆசிரியர்கள் தான். அதாவது தோளோடு தோள் கொடுத்து ஒரு அன்பு மாணவியாக அது கொண்டு வந்தது என்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னை திருத்தியவர்கள் என்றால் எதையும் நான் படார் என்று சொல்லி விடுவேன். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமெண்டா, பொருளியல் பாடத்துல கேள்வி கூடினால் நிரம்பல் குறையும் அண்டு அப்படி சொல்லி கொண்டிருக்கேங்க. ஆசிரியர் மாறி சொன்ன உடனே நான் அதை திருப்பி சொல்ல சொன்னேன், நீங்க இந்த கதையில இருக்க போறீங்களோ, நான் உங்க இருக்கட்டும். அப்படியான அந்த அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத சூழல்கள் சுவாரஸ்யமாக நடந்தது. அதாவது மாணவர்கள் தங்களுக்கு பணிந்திருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அங்கத்தையில் ஆசிரியர்கள் கடைப்பிடித்தவர்கள். என்றாலும் கூட இன்றும் என் மனதில் ஆசிரியர்கள் மகிழ்வான தரத்தையே காணுகிறார் என்று கூறி உங்களது இன்றைய ஆசிரியர் தினத்தை ஒட்டிய உங்களுடைய நிகழ்வுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். சாந்தித்திரன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தவமலர் கல்விராஜன் அவர்களே. நீங்க சொன்ன சங்கீத ஆசிரியர் போல் மாஸ்டர் இது சொல்லி இருந்தீங்க. பஞ்சலிங்கம் மற்றது இவர் அவர்கள் எல்லோரும் எல்லோரும் மாஸ்டர். ஆமாம், அதிகமாக எல்லோரும் ஆண் மாஸ்டர் தான் நான் படித்தேன். பொன் சுந்தர்லிங்கம் மாஸ்டர்கிட்ட படிச்சிருந்தீங்க. அவர் மகாவித்யாலயத்துல படிப்பிச்சவர். கனடாவில் இருக்கின்றார். நிறைய பாடல்களை எங்கட பாடல்கள் பாடி இருக்கின்றார். அல்லது நீங்களும் ஆசிரியர் தினங்கள் உங்களோட காலத்தில் அங்க இலங்கையில் கொண்டாடப்பட்டனவா? இல்ல இல்ல, நான் அறியவில்லை, எனக்கு தெரியாது. உண்மை, நான் இருக்கும் போது அதை எங்களிடத்தில் அதை கொண்டாடவில்லை, நான் அறியவும் இல்லை. நினைக்கிறேன் 94ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஆசிரியர்கள் அரசு சேவைக்கு வந்து விட்டோம் தானே. நான் 89 வந்து விட்டேன். ஆனா நான் அங்க இருக்க மட்டும் ஆசிரியர் தினங்கள் கொண்டாடப்படவில்லை. நாங்கள் இப்ப பாடசாலையை விட்டு ஆசிரியர் போறதென்றா அவர்களுக்குரிய அந்த பிரியாவிடைகளை அந்த ஆசிரியர் தினங்கள் கொண்டாடப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டும். அவர்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் எங்களுடைய காலத்தில் ஆசிரியர் தினங்கள் நிறையவே கொண்டாடப்பட்டிருந்தன. ஆனால் ஆசிரியர்களை மாணவர்கள் தான் கொண்டாடினார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போது நாங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கிறோம். அப்போது ஆசிரியர்களை கொண்டாடுகிறார்கள், கோலாட்டம் ஆடுகிறார்கள், நடனங்கள் நாடகங்கள் செய்கிறார்கள், சினிமா பாட்டுக்கு ஆடுகிறார்கள். அவ்வாறு நிறைய ஆசிரியர்களே ஆடி பாடி நாடகம் செய்து நிகழ்ச்சிகள் செய்து தாங்கள் கொண்டாடுற போது என்று சொல்லி ஒரு விமர்சகர் ஒரு பக்கம் எழுதியிருந்தார். ஒரு விமர்சகர் எழுதியதை நான் வாசித்திருந்தேன். இவ்வாறு அப்படியும் அங்கு நடக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த ஆசிரியர் தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று. உங்களோட கருத்துக்கு நன்றி டீச்சர். கேட்டுக்கொண்டிருங்கள், இணைந்திருங்கள். இறுதி ஏதாவது சொல்ல விருப்பம் என்றால் இறுதியில இணைந்து கதைத்துக் கொள்வோம் நாங்கள். நன்றி டீச்சர், நன்றி. அடுத்து ஒரு உறவாக ஓடி வந்து இணைந்திருக்கிற ஜியா நடேசன் அவர்கள். வாங்கோ ஜியா நடேசன், வணக்கம். வணக்கம் அதிபர்களுக்கும் வணக்கம், கலைவாணிமகனுக்கும், உங்களோட முற்றத்து மலர் தோப்பாளினி சாந்தினி துரியரங்கம் அவர்களுக்கும் உறவுகளுக்கும் இரவு வணக்கம். உண்மையாக மறக்க முடியாத ஆசிரியர். நான் எனது முதல் ஆசிரியர் நம்மளோட அம்மாவையும் அப்பாவையும் தான் நான் முதல் நினைக்கிறேன். ரெண்டு அம்மா கொஞ்ச நாள் படிப்பிச்சவா, 5ஆம் வகுப்புக்கும் படிப்பிச்சவா. நான் 3 குழந்தைகள் பிறந்த அப்புறம் நிப்பாட்டி போட்டார் அப்பா. முதல் தொடங்கினதுங்கிற அம்மா தான். அம்மா இந்த மணல் பள்ளிக்கூடத்தில் மணலில் வச்சு முதல் எழுதின எனக்கு ஞாபகம். அம்மா போக பாதி ஜெயசுத்திராரு தாயார் அந்த இடத்துக்கு அப்புறம் அவள் தான் அவட்ட தான் நான் முதல் ஆனாவன்னா படித்தேன். நான்
எங்களோட தகப்பனார் எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் சென்ட் சேவியர் ஸ்கூலில் படித்து நான் மாலித்துறத்தில் அவர் பிரின்சிபலாக இருந்த திருச்செல்வா மாஸ்டர், ஜேம்ஸ் மாஸ்டர், ஆங்கிலத்துக்கு ஒரு சுவாம்பிள மாஸ்டர் ரெண்டு. நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஸ்ட்ரிக்டான அவர் தலைமை ஆசிரியர் நுள்ளுறார். அதெல்லாம் ஞாபகம் எங்களுக்கு. வீட்டு பாடம் செய்து அனுப்புவோட்டார். அவர் பிரின்சிபல் எங்களுக்கு 5ஆம் வகுப்புக்கு அவர் தான் எடுத்தவர் பாடம். அப்போ 5ஆம் வகுப்பில் சில நேரம் வீட்டு பாடம் செய்யாட்டா மேடையில் ஒரு கதிரை மீசை இருக்குது, அதில் எங்களை கூப்பிட்டு வச்சு பின்பக்கத்தில் நுள்ளுவார். எனக்கு நல்ல ஞாபகம் அது. அப்படி தாண்டா அப்படி இதை படிப்பிச்சாங்க. அப்புறம் அது 5ஆம் ஜேசி மட்டும் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு போனாங்க. அந்த பிரின்சிபலால் தான் அந்த பள்ளிக்கூடம் எழும்பினது. எங்களுக்கும் அவர் ஊக்கமளித்த அந்த நவலூர் சிங்க மாஸ்டர் இளவால் பண்ண தெரிப்பவர். அவருக்கு இப்போ சிலையே கட்டி இருக்கணும். உண்மையாக எல்லா பிள்ளைகளையும் வெளியோர், இந்த வரையோர், கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கணக்கு அவர் அந்த காசு கொடுக்க புத்தகங்கள் அதில் வாங்குறதுக்கெல்லாம் வெங்காய கூட எங்களைச்சு இழைச்சி கொண்டு வந்து தங்கள்கிட்ட தந்து அந்த காசு எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அப்படி அவரை வளர்த்தவர் பிள்ளைகளை எங்களை அதில் படிச்சிருந்தாங்க. அவருக்கு நான் உண்மையாக நன்றியுடையனாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் அவரை பற்றி எல்லாரும் தான் பெருமையாக சொல்கிறது. அந்த அவர் கணக்கு அந்த வெளிநாட்டில் ஆசிரியர் தான் வந்திருக்கிறது. அங்கே ஆங்கிலத்துக்கு கிணறு மாஸ்டர் 2 வேணவா சாப்பிடாது இடையில வெத்திர போட்டு கொண்டே இருப்பார். அவரை மறக்கல. ஆனால் நல்லா படிப்பிச்சவர் ஆங்கிலம் அவர். இவர் சுப்பையா மாஸ்டர் டான்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு 13 பாடம் நாங்கள் செய்ய வேணும் படித்த நாங்கள் அந்த நேரம் பிடித்தானே. ரிலிஜன், தமிழ், சரித்திரம், பூமிசாஸ்திரம், இலக்கியம், மற்றது கணிதம், அப்படியே சங்கீதம், நெசவு எல்லாம் படித்தோம் நாங்கள். இல்லைன்னு தெரியா எல்லாத்துக்கும் நாங்கள் போனாங்க. எல்லாத்துக்கும் ஆசிரியர் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம். சங்கீத மாஸ்டர் கொக்குவிலா பாலசுப்ரமணியம் இருந்தவர். அவர்கிட்ட சரிக்குமா பதனி சாவடிச்சு நாங்கள் 2 சொன்னால் நாங்கள் விழாக்கள் செய்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் மகாவித்தியாலயத்தில். அவர் எல்லாத்துக்கும் கிறிஸ்டா சாவலான்னா கத்தோலிக்காக்களுக்கு, சரஸ்வதி முதல் ஹிந்துவுக்கு. அப்போ நாங்கள் அதுலேயும் செய்கிறோம் இதுலேயும் செய்கிறோம். அப்போ சுப்பையா மாஸ்டர் நாங்கள் டான்ஸ் பழகினாங்க. கொஞ்சம் இந்த இதுகளுக்கு கும்மி அதில் பழகினாங்க. மற்றது ஆங்கிலம் அந்த வருஷம் அவருக்கு கொஞ்சம் சொல்லி தந்த அடித்தளத்தில். மற்ற பூமி சாஸ்திரத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்தவர். மற்றது இலக்கியத்துக்கு செல்லியா மாஸ்டர் இருந்தவர். கந்தசாமி மாஸ்டர் இருந்தவர். சுப்பையா மாஸ்டரில் அவருக்கு பேர் வைத்திலிங்கம். அவர் என்னென்று சொல்வார், எல்லாரும் அவர் கொஞ்சம் உடம்பு வருவார். வந்துருந்துட்டு இருங்கோணையில் எலும்பு எலும்பணும் முதல் எழுப்புவார். சொல்றார், கொட்டாவி நெட்டி குரட்டை விட்டானி கட்டான் விளராய் முடியுமான்னு சொல்லுவார். எல்லாரும் சோமதானி அப்படி சொல்லி கொடுத்தார் படிப்பிப்பார். ஆனால் அந்த நேரம் படிப்பிச்ச எல்லாத்தான் படிப்பிச்சவைகள். கணக்கா ஜேசி மட்டும் இருந்து படித்த நாங்கள். அதில் கணக்கா மாஸ்டர் மாரெல்லாம் இருந்தவர்கள். கணக்கு சில ஞாபகம் வச்சிருக்கிறீங்க டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் என்ன ஞாபகம் எனக்கு இல்லை. அந்த நெசவு டீச்சர் வேலாயுதம்ல மாஸ்டர் இருந்தவர். வேலை பண்ணாங்க. கைவேலைக்கு ஒரு வைத்திலிங்க மாஸ்டர் ஒரு ஆள் இருந்தவர். அவரும் அந்த கைவேலைகள் செய்கிறதுக்கு அந்த மரங்கள் அது இதுகள் செய்கிறது. அப்புறம் நான் திருநெல்வேலி ஃபார்ம் ஸ்கூலுக்கு போனாக்கு மிஸ் மேதர் தான் அதுக்கு பிரின்சிபலாக இருந்தவா. அவள் எல்லாம் மேற்பாடுற. அது பிறகு எங்களை பார்க்குற மேற்றடி இருந்தவா. அவளோட மிஸ்ஸஸ் அவளோட பேர் வருது. அவள் தான் மேற்றனாக இருந்தவா. மற்ற தையலுக்கு ஒரு டீச்சர் மிஸ் தம்பு இருந்தவா. ஹோம் சயின்ஸும் தையலும். நான் உண்மையாக இந்த ஹோம் சயின்ஸில் எல்லாம் படசுல எங்களுக்கு செய்ய தெரியாது. அப்போ அப்படி அந்த நேரங்களெல்லாம் பிள்ளையாதுகளெல்லாம் காட்டி தந்தவ. மற்றது அக்ரிகல்ச்சருக்கு ஞாபகம் வரையில் நிறைய எல்லா பாடங்களும் உங்களுடைய வைத்திலிங்கம் அங்கே இருந்த ஒரு மாதிரி தான் இங்கேயும் வைத்திலிங்க மாஸ்டர் சொன்ன அவர் திருநெல்வேலி தானவர். அவரும் வந்து சொல்லி தந்தவர். மற்ற பஸ்தியாம்பிள்ளைன்னு சொல்லி அந்த ஃபார்மில் நாங்கள் அந்த மரங்கள் நடுகிறதுகளுக்கெல்லாம் இந்த கட்டிங் அதில் எல்லாம் செய்த நாங்கள் அந்த அதுக்கு பஸ்தியாம்பிள்ளைன்னு சொல்லி அவரும் திருநெல்வேலி சந்தியில் இருந்து வருவார். அப்படி கணக்கெல்லாம் படித்த நாங்கள். மற்ற நிட்டிங்குக்கு தான் எங்கள் மிஸ் தம்பு இருந்தவா. நிட்டிங் இந்த நாங்கள் செய்கிற நிட்டிங், ஹோம் சயின்ஸ் 3 பாடம் அவளை நிட்டிங் தந்தவா, ஹோம் சயின்ஸ் செய்தவா, தையல் 3 செய்து நாங்கள். அது பிறகு நான் எங்களை அக்கா கான்வென்ட்டுக்கு வந்தா
என்ன பிடிச்சி அங்கே அனுப்பி விட்டுட்டோம். இல்லாட்டா இவர்கிட்ட இருந்தால் நான் வேறு வழியில் போயிருப்பேன். அங்கே போய் சிஸ்டம் முதல் ஆன்மீரியன் ஒரு சிஸ்டம் படிப்பிச்சவா. ஆம். அவள் இது முதல் தரம் எடுக்கல நான் 8 பாடம் பாஸ் பண்ணினான். ஆனால் அந்த எனக்கு நல்ல சர்டிஃபிகேட் வேற இல்லை. முதல் ஜிசிக்கு 2ஆம் தரம் எடுத்து அப்புறம் 2 பாடம் எடுத்து சிஸ்டர் ரெஜினான்னு இருந்தவா அவையில். அதோட பிடிஏ மாஸ்டராக இருந்தார் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சிலாபத்தில் இருந்து வந்தவர். அவர் நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்தார். அப்போ எங்களுக்கு டிவைடே ஸ்கேர்ட் யூனிஃபார்ம் டிவைடே ஸ்கேர்ட்டுன்னு சொல்லி பாவாடையில் கலசான் மாதிரி தைக்கிறது. அது அங்கே தச்சினோ தெரியாது. ஆனால் நாங்களும் தச்சினேன் ப்ளூ அண்ட் ஒயிட். அது வடிவான இது. நாங்கள் மாநில கைட்ஸுக்கு எல்லாம் மாறுது அந்த போட்டிக்கெல்லாம் மாற்ற அப்படி எல்லாம் தானே நாங்கள் அதான் இது பழக்கிறது. அப்படி மற்றது அவ்வளோ நல்ல ஞாபகம் இருக்கு. நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பாடசாலை அனுபவம்ன்றது உங்கள்ட்ட நல்ல பெரிய அனுபவம். அந்த நிறைய பேருக்கு கற்றது நிறைய விடயங்களை தெரிஞ்சு கொண்டது அது பெரிய ஒரு அனுபவம் உங்கள்ட்ட. ஆனால் நாங்கள் அந்த உண்மையாக அந்த பிரின்சிபலை மறக்க இல்லாதவரை உண்மை எல்லாரையும் படிப்பிச்சு எல்லாரும் உத்தியோகம் அந்த படித்த ஆக்கள் என்னோட படித்த அப்போ எங்களோட ஹலவன் பாடசாலை ஆம்பளை படிக்கிறவங்களும் நாங்களும் பெண்களும் நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற இங்கே ஆம்பளை படிகள் கூட நாங்கள் 10 பேர் இன்னும் இருந்தாங்க. அப்போ எவையோட படிப்பிக்கிறது நான் கெட்டித்தனமாக படிப்பித்தேன். முழு பேரும் உத்தியோகமாக இருந்தது. என்னோட பைச்சாக்கள் எல்லாரும் உத்தியோகமாக வந்ததுகள் என்ன அப்படித்தான் அந்த நெடுந்தீவு அந்த அவராக உயர்த்தி வச்சது அந்த பிரின்சிபல் தான். எல்லாருக்கும் உத்தியோகம் ஒரு வீட்டுக்கு வீடு உத்தியோகம் இல்லாத ஆக்கள் ஒரு தருமே இல்லைன்னு. இப்போ ஜிஏ யாழ்ப்பாணம் ஜிஏ இருக்கிற தகப்பன் நாங்களும் உண்டா படிச்சிடறாங்க மருதலிங்கண்டு மகன் இப்போ ஜிஏ மற்றது அங்கே சேர்மனாக இப்போ இருக்கிற செல்வரட்டத்தின் மகன் அவர் ஜியா இருக்கிறார். அப்படி அந்த படித்தாக்கள் எல்லாம் அங்கே உத்தியோகம் பார்த்தவர்கள். ரவீந்திர பிள்ளைகளும் அவரால் தான் வந்தது. அவர் தண்டு அப்புறம் அவருக்கு ஒரு சிலை போட்டு ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறாரு அந்த சிலை வச்சு நினைவாண்டுங்கன்னா. அப்போ அது முந்தி கொட்டில் தான் இப்படி நீளத்துக்கு தென்னூலையால் தான் மேய்ஞ்சி எல்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்தால் நாங்கள் படிக்கிறது சின்ன டெஸ்க் மாதிரி இதாக இருந்தது நல்ல ஞாபகம் என்ன. அப்போ அதை திறந்து விட்டு நாங்கள் அதுக்குள்ளே வைக்கிறது இதுகளை. அப்போ அது அப்புறம் ஒரு கட்டி சின்ன இதுகள் எல்லாம் கட்டி மரங்கள் எல்லாம் நட்டு தண்டு மற்ற சாரண இயக்கத்தை எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மாஸ்டர் இருந்தார். துர்ராஜா தான் இருந்தவர். இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேயும் வந்து வகுப்படுத்துவார் எங்களுக்கு கான்வென்ட்டுக்கு அப்புறம் அங்கே வேணாவில். அப்படி அந்த வெங்காய கூடைகளை பின்னி கொண்டு வர சொல்லி அவைகள் அந்த பிள்ளைகள் வீட்டில் உள்ள வெங்காய கூடைகளை பின்னி கொண்டு வந்து இவரே அதை எடுத்து வாங்கி காசை கொடுப்பார். அது பிறகு பேக் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர்றது. அந்த காசில் தான் சில பிள்ளைகள் படித்தது. அவர் கடன் பட்டு தான் எல்லாத்தான் செய்வார். இப்போ எங்களோட வீட்டில் வந்து அப்பா ஐயாட்ட காசு வைப்பார். ஒரு மாதம் 20 காசு உண்மையாக நான் சொல்கிறேன் காசு வைப்பார். இத்தனை தவணைக்கு தருவார்னு தருவார். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கடன் படுவார். இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறாண்டி அப்படி செய்தவர் என்ன தண்டை இப்போ அவர்களுக்காண்டி அவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சிருக்குன்னு அவரை மறக்கல. அதனால 2 பிள்ளைகள் ஒரு ஆள் டாக்டர் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்தவ டீச்சராக இருந்து அதுக்குள்ள லண்டனில் சேர்த்துட்டா அவங்களோட தொடர்பு இருக்கிறது டாக்டர் தொடர்பாக இருக்கிறேன். நன்றி உள்ள ஆட்களாக இருக்கு நம்ம. நன்றி. ஆமாம் ஆமாம். மிக அழகாக உங்களுடைய அந்த பள்ளி காலத்துக்கு போய் எல்லாரையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திங்க. உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாடம் எந்த பாடத்தில் உங்களுக்கு அதிகமான பிடிச்ச பாடம்? எனக்கு பிடிச்ச பாடம் இல்லை ஆங்கிலம் தான் பிடிச்சதா. நாங்களும் ஆங்கிலேய சதியில் எடுத்து ஃபெயில் தான். 2 நேரம் எடுத்து 2 நேரம் ஃபெயில் தான். பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைம் எடுப்பான்னு பார்த்தா அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு. ஆனால் 8 பாடத்தில் நான் 8 பாடம் பாஸ் பண்ணினேன். 3 கிரெடிட் இருந்தது. நர்சிங் அப்ளை கிடைச்சிட்டு அப்புறம் ஃபார்ம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் ஃபார்ம் ஸ்கூலும் இன்டர்வியூ வச்சு தான் எடுத்தவை. தராதர பிள்ளைகளை தான் எடுப்பினான். பிள்ளைகளே எடுக்கிறாது. அதை எடுத்த பார்த்துட்டு அப்புறம் நான் ஏன்னா தமிழ் தான் இருப்பேன். நிறைய இருப்பேன் தமிழ்ல முதல். எஸ்எஸ்சி என்று இருந்ததா உங்களோட காலத்துல? எஸ்எஸ்சி என்று இருந்ததா அல்லது ஜிசி ஆர்டினரி ஓகே ஓகே எங்களுக்கு ஜிஎஸ்சி அப்புறம் படித்து ஜிசி ஆர்டினருக்கு கான்வென்ட்டுக்கு போனேன்.
சரி சரி சரி. ஓகே ஓகே. ஆமா. நன்றி. மிக அழகாக பகிர்ந்தீர்கள். உங்களுடைய ஆசிரியர்களையும் பாடசாலையையும் அழகாக பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஜியா நடேசன் அவர்களே. நன்றி நன்றி. நன்றி. இணைந்தீர்கள். மிக்க நன்றி. ஓடி வந்து இணைஞ்சு உங்களோட பகிர்வை தந்ததுக்கு நன்றிகள். நன்றி. அடுத்து அண்ணா இணைஞ்சிருக்கிறீங்க, கதைப்பீங்களா? வணக்கம் அண்ணா. ஏன்னா நிக்கிறேன். ஓ, நித்தி அண்ணா என்ற பேர்ல அல்லது நாங்கள் மற்றவர்களை எடுத்துக்கொண்டு ஏன்னா வாங்கோ. வணக்கம் வணக்கம் சாந்தி டீச்சர். ஓ, வணக்கம். நான் சும்மா வணக்கம் பாப்பம் வணக்கம் அண்ணா அக்கா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் சும்மா பாப்பம் தான் வந்தேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்களும் பகிர்ந்து கொள்ளுவோம். நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள், வரவேற்கின்றோம். நன்றி. வாங்கோ. உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய பள்ளிக்கார ஆசிரியர்களை ஒரு முறை பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஆசிரியர் யாராக இருந்தார், அல்லது உங்களுக்கு உங்களுடைய பள்ளி காலங்கள் எவ்வாறு இருந்தது? ஆரம்ப பள்ளி நான் படிச்சது 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு மட்டும் மாவுரை டீச்சர்ன்னு சொல்லி அவர் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் 2 பேருமே ஆசிரியர் தான். அவர்கிட்ட படிச்சுனா மிகவும் ஒரு அருமையான ஆசிரியர். குழந்தைகளை தன்னிடம் அழைத்து கொள்ளக்கூடிய வல்லமை மிக்க ஒரு ஆசிரியர். எப்பவுமே அவர் சுத்தி குழந்தைகள் தான் இருப்போம் நாங்கள். இருந்தால் நிறைய விதமான நிகழ்ச்சிகளை அவ பழக்கி இருந்தார். கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பாடசாலை ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அப்படி பல செய்தார். அதுக்கு பிற்பாடு ஓஎல் மட்டும் நான் படித்தது வேறொரு பாடசாலையில். அங்க ருபீனா டீச்சர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டாங்க. லூக்கா மாஸ்டர் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் தமிழ் படிச்சுட்டாங்க. அந்த லூக்கா மாஸ்டர் அவர் சரியான ஒரு நல்ல மாஸ்டர். அவர் நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல குணம், நல்ல பொறுமைசாலி. அவ படிப்பித்தன. ஆனால் ருபீனா டீச்சர் எனக்கு மறக்க முடியாது. என்னண்டா, எனக்கு படிப்பிச்சவ இன்னும் நாங்க படிப்பிட்டு கல்யாணம் பண்ணப்பாரு. அவ பென்ஷனுக்கு போய்க்கு முன்னும் என்னுடைய மகளை 1ஆம் ஆண்டு படிப்பிச்சார். அதால எனக்கு அவ மறக்க முடியாது. இருக்கிறார்களா அவர்கள்? இருக்கிறார்களா? இல்ல இல்ல, இப்ப எல்லாரும் மோசம் போயிட்டுனா, வயது தானே அப்பவே. எங்களோட அம்மாவுக்கு அந்த ருபீனா டீச்சர் தெரிஞ்ச ஆசிரியராக இருந்தபடியா அவங்களோட ஃபேமிலியோட ஒரு ஆளாக இருந்தார். அது ஒரு நல்ல சின்ன ஒரு ஆசிரியர். சிச்சரியான சின்ன கட்டையான ஒரு ஆள். மற்றபடி பாடசாலை என்று யோசிச்சு ஆசிரியர் தாண்டி நாங்க சொல்லுவோமாக இருந்தா, எங்களோட பாடசாலை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். வெள்ளிக்கிழமை தவச காலங்களில் வெள்ளிக்கிழமையில கட்டாயமா சிலுவ பாதை போகணும், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும். போகாதாக்கள் திங்கட்கிழமை அசம்பிளியில கைய உயர்த்த சொல்லி போட்டு அடி வாங்கின காலங்களும் இருக்குது. அப்படியான காலங்களும் இருக்கு. வீட்டு பாடம் செய்யாமல் போய் அடி வாங்கின காலங்களும் இருக்குது. கொஞ்சம் இந்த பாடசாலையில் சிரிச்சு கதைச்சு இதண்டா கூடி அதை கவனிக்கிறதுக்கு பிரின்சிபல் இருந்து கொண்டே தான் இருப்பான். அத அப்படி இருக்கு. ஏன்னா நான் என்னில ஒரு குணம் இருக்குது. நல்ல மூடி இல்லைன்னா போய் 3வது பாடத்துல இருந்துருவேன். டீச்சர் என்ன கூப்பிட்டு முன்னுக்கு எடுத்துவா. அது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த சிலவழிய தெரியும் தானே. எனக்கு உண்மையா சொல்லக்கூடா, எனக்கு சரியான கஷ்டமான ஒரு பாடம் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டும் கஷ்டமான ஒரு பாடம். மேக்ஸ் செய்வன் நல்லா. அவ சிலவழியில அந்த ஒரு தெரியும் தானே ஒரு குணம் வரும். அந்த குணத்துக்கு போய் இருந்துட்டால எக்ஸ்ட்ராவா ஆசீர்வாதம் டீச்சர்ன்னு சொல்லி அவதான் எங்களுக்கு மேக்ஸுக்கு இருந்தவ. அவ கூப்பிட்டு முன்னுக்கு தான் நிறுத்துவா. எங்களுக்கு அப்ப நான் படிக்கிற காலத்துல 3.5 மட்டும் பள்ளிக்கூடம். இப்ப அப்படி இல்ல, 1.5 மட்டும் பள்ளிக்கூடம். எங்களுக்கு 12:30 1 மணி மட்டும், 1.5 மட்டும் பவுச விட்டு, தென் 1:30 துவங்கி 3.5 மட்டும் பாடசாலை. காலத்திலேயும் ஆசிரியர் தினங்கள் கொண்டாடப்பட்டது இதுவரையும் கேள்விப்படையில்லை. ஆசிரியர் தினம் கொண்டாடுனது எனக்கு உண்மையா தெரியாது. இப்ப இங்கதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆசிரியர் தினம் சொல்லி. எனக்கு உண்மையா தெரியாது அப்படி ஆசிரியர் தினம் கொண்டாடினதான்னு தெரியாது.
நான் நினைக்கிறேன் 85 90 கால பகுதிகளில் தான் வந்திருக்கலாம் என்னுடைய எண்ணம். நாங்கள் எல்லாம் வெள்ளனே வந்துட்டோமே பாடசாலை. நிச்சயமாக. மற்றபடி எங்களுக்கு எங்களோட பாடசாலையில் இது நடக்கும் இல்லங்களுக்கான போட்டிகள். நான் எப்பவுமே விளையாட்டு போட்டியில் முன்னுக்கு நிற்பேன். அதை பிடித்த ஒன்று. விளையாட்டு போட்டியில் முன்னுக்கு நிற்பேன். பாடசாலை ஃப்ரெண்ட்ஸ் மாரும் எனக்கு கூடத்தான். அந்த காலத்திலேயே எனக்கு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட தான் நான் நல்ல ஒட்டா இருப்பேன். புயல் எடுத்து அதுக்கு பிறகு எங்களை அம்மா கொண்டு போய் எங்களை மடத்துல விட்டுட்டேன், கொன்வென்ட்ல விட்டுட்டேன். அது பிறகு எங்களுக்கு கொன்வென்ட் வாழ்க்கை தான். அது ஒரு கஷ்டமான வாழ்க்கை, அதை சொல்ல முடியாது. ஆனா அது கஷ்டமா இருந்தாலும் இப்ப நினைக்க உங்களுக்கு அந்த ஏன்னா கணக்க டிசிப்ளின்களை நாங்க பழகின ஒரு இடம் வந்து எங்களுக்கு கொன்வென்ட் தான். ஆமா, நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்ப அந்த இதுல முன்னுக்கு இருந்து செய்யறதுகள் மற்றது அந்த சபையில முன்னுக்கு இருந்து கதைக்கிறது அதுக்கெல்லாம் இதுதான் வழிவகுத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கட்டாயமா நிச்சயமா இருக்கும். ஆனால் அது அந்த காலத்தை நாங்கள் ஒரு இப்ப கனகாலத்துக்கு தான் யோசிச்சு கேட்க சந்தோஷமா இருக்கு. அந்த காலம் எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. உண்மையா சொல்ல போனா அந்த வயதுக்கு இன்னொரு கஷ்டம். அந்த வெள்ள நிலம் போகணும், படிக்கணும், பூசைக்கு போகணும், அங்க வேலை செய்யணும், அது பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப இன்னைக்கு பெருமையாக இருந்தது. பெருமையா இருக்கிறது. நல்லது கற்றுக்கொண்டேன், நல்லதை உள்வாங்கி கொண்டேன் என்றால் அந்த இடங்கள் தான். நான் அதே மாதிரி உங்களுக்கு நடேசனுக்கு எல்லாம் தெரியும். நான் மரியாஞ்சேனையில் இருந்தேன். 15 வயதிலேயே நான் மரியாஞ்சேனைக்கு போய்விட்டேன். மரியாஞ்சேனையில் இந்த பெண்கள் எல்லாரும் கத்தோலிக்க பெண்கள் சேர்ந்து ஒரு சபையை உண்டாக்கி ஒரு நாளும் அது ஒரு ப்ரோக்ராம் செய்து விட்டு யாழ் மரியன்னை பேரியாலயத்தில் நான் இருந்தேன். ஆனபடியா அந்த இடங்கள்லயும் நான் நிறைய நல்ல ஒரு விடயங்களை கற்றுக்கொண்டேன். நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த இடங்கள்ல தான். அது பிறகு புலம்பெயர் தேசத்தை விட்டு, சொந்த தாயகத்தை விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு வந்து விட்டோம். இனிமையான பாடசாலை ஃப்ரெண்டுகள் இன்றும் ஆவணி மாதம் திருவிழா சேர்ச்சில் என்னுடன் படித்த ஒரு ஆண், அவர் எத்தனை வருஷத்துக்கு என்னை கண்டு திருவிழா சேர்ச்சி கதைத்தது மிகவும் 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 சந்தோஷமாக இருந்தது. சந்தர்ப்பத்தை தந்த பாமோகம் தொலைக்காட்சிக்கும் சாந்தி துரையரங்கன் அவர்களுக்கும் இந்த கையை கூப்பிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி அண்ணாக்கா, உங்களுடைய பகிர்வையும் கேட்டிருந்தோம். மகிழ்ச்சி, நன்றிகள். அடுத்து மண்ணாசிரியர் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் சிவராஜ மாஸ்டர், வாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. துரையரங்கன் அவர்களே, நான் விடப்படுறேன். எனக்கு ஒரு தொலைபேசி வாரபடியா விடாபிட்டு. நன்றி நன்றி டீச்சர், மிக்க நன்றி. பண்ணுங்க. சத்தம் வரவில்லை. எங்களது முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் இன்று எங்கள் ஆசிரியர்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஆசிரியர்கள் பற்றி இப்பொழுது எங்களது மண் ஆசிரியர் சிவராஜ் ஆசிரியர் அவர்கள் பகிர வருகின்றார். வணக்கம் சிவராஜ் மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். முதல் இதுல ஆசிரியர்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும், அவைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது இன்றைக்கு சென்ற வாரம் முழுக்க உலகம் முழுக்க ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்ததானே. அதான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சமம் என்று சொல்வார்கள். அந்த வகையில ஆசிரியர்கள் பெருந்தகைகள் தான் இந்த உலகத்தை இன்று வரை சுழற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னா எந்த இதுவும் இந்த உலகத்துல நடைபெறாது. அவர்கள் தான் மூல காரணம். எங்களை மனுஷராக்குறதுக்கு மூல காரணம் இருப்பவர்கள் இந்த ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர் பெருந்தகைகளை இப்படி, அதாவது தாய் தந்தைக்கு மேலும் சொல்லப்படுகிறார்கள். அப்படி எங்களுடைய எல்லோரையும் வழி நடத்திய அந்த ஆசிரியர் பெருந்தகைகளை இன்றைய நினைவு கொள்கிறோம். அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள எந்த வகையான பெரிய அணு ஆயுதமோ அல்லது ஏன்னா சந்திரமண்டலத்து போறது கூட ஆசிரியர்கள் தான் முதல் மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே, இதுல அடுத்து
பள்ளி பாடசாலைகளில் நாங்கள் எல்லோரும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். மிகவும் எத்தனையோ அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் பள்ளிக்கூடத்திலே. கல்வியில நாங்கள் பாஸ் பண்ண ஃபெயில் பண்ணதுக்கு அப்பால நாங்கள் வாழ்க்கை பாடங்களை நிறைய பாடசாலை மூலம் நாங்கள் கல்வி பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய மேதாவிகள் எல்லாம் பாடசாலை போகாமலே மேதாவியா வந்திருக்கிறார்கள் குரல். அதே நேரத்துல எத்தனையோ வலதுரஞ்சாக்கள் காதுகள் கண் தெரியாக்கள் கூட கல்வியை கற்று பெரிய மேதாவியா வந்திருப்பது என்பது ஒரு கல்விக்கு அவ்வளவு ஒரு உலகத்திலே பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருளா ஒரு இதாக விளங்குன்றது. அது ஒரு தரம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தான், அடுத்த நாங்கள் அதை களவெடுக்கவும் மேலாது ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் ஒரு பொக்கிஷமாக மனுஷருக்கு இன்று வரை இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது சுருக்கமாக சொல்ல போனா பாடசாலை அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது. என்ன பொறுத்தவரை நான் 3 மத ஆசிரியர்கிட்டையும் படிச்சிருக்கேன். அதாவது பிரின்சிபலாக இருந்தவர் கந்தையாண்டு, அவர் தமிழ் படிப்பிச்சவர். இங்கிலீஷ் படிப்பிச்சவர் ஜோசப் என்ற ஒரு ஆள் இங்கிலீஷ் படிப்பிச்சவர். ஜோக்ரவி படிப்பிச்சவர் துர்ராஜாண்டு அவர் படித்தவர். அடுத்தது சிவிக் சம்பவங்களுக்கு குடியல் என்று சொல்றாரு, அது படிப்பிச்சவர் காதர் மாஸ்டர் என்று. அப்ப நான் 3 மத ஆக்களிட நான் கல்வி பெற்றிருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருந்து அந்த அவருடைய அந்த மொழியும் அந்த அவருடைய அந்த சாமியாயர்களையும் நாங்கள் அந்த காலத்தில் அறியக்கூடிய இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு வரமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது உண்மையில் அந்த ஆசிரியர் பிறந்தவர்களை இன்றைக்கும் நான் பேரும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லா பேரும் எனக்கு அநேகமா ஞாபகம் இருக்குது. டீச்சர் ரட்னாம்பாள் டீச்சர், மிஸ்ஸஸ் யோசப் டீச்சர், எல்லாரும் எங்களை வளமாக்கின டீச்சர்ஸ் மாதிரி தான் எல்லாரும். இப்போ அவையெல்லாம் 90% இறந்துட்டோம். இப்போ கடைசியாக ஒரு மாதம் சொக்கலிங்க 1 மாதம் இப்போ ஒரு 92 வயதில் இப்போ கிட்ட எல்லாம் இறந்தார். இப்போ 2 வயதுக்கு முதல் அவர். இப்போ நான் ஒரு 10 வயதுக்கு முந்தைய அவரை சந்திக்க அவருக்கு எங்களை அடையாளமே தெரியல அவர் என்ன. நான் அவரை பிடிச்சிட்டு மாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க அவர் 6 கேட்டு போய் இந்த கடைசியா தான் சொல்லக்கூடியா இருந்தது. அப்படியா உருவங்கள் எங்கள்ல மாறி இருக்குதானே, நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்ததை விட வித்தியாசமா தான். ஆனால் அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். என்னோட அவர்களுடைய உருவங்களை மாற்றம் இராது. மற்றது நகைச்சுவை சொல்றா உங்களுக்கு டைம் இருக்குதோ? எடுக்கலாம் எடுங்கள். ஆசிரியர்மாரோட நகைச்சுவல் இருக்குது. அதுல 1-2 சொல்லாம நினைக்கிறேன். நாங்கள் சின்ன 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல படிக்க எங்களுக்கு அந்த நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கலவன் எல்லாம் சேர்ந்த பள்ளிக்கூடம். அப்ப மாஸ்டர் சொல்லுவார் அந்த மாமரத்துக்குள்ள போய் இருந்து படிக்கிறோம் எல்லாரும். அப்ப நான் கதிரையை கொண்டு போகிறது எல்லாரும் போவோம். அதுல ஒரு விஷயம் நடக்கிறேன்னா அந்த கணக்கு படிப்பிக்க சொல்லுவார், தனக்கு பக்கத்துல இருக்கிறால் 1ஆம் வாய்ப்பாடு சொல்லணும், பக்கத்துல 2ஆம் வாய்ப்பாடு, அப்ப 3ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு எல்லாரும் சொல்லணும். அப்படி வரிசையா அப்ப எல்லாரும் கதிரை ஏற்றி கொண்டு ஓடிப்போம், மாஸ்டர் பக்கத்துல இருக்க ஓடிப்போம். என்னடா 1ஆம் வாய்ப்பாடு சொல்லுவாங்க. சரி சரி. மற்றது என்ன ஒரு விஷயம், நான் 6ஆம் வகுப்பு படிக்க ஒரு மாஸ்டர் இமானுவேல் அவர் யாழ்ப்பாணம் தண்ணி டேங்கர்ல இருந்து வாரவர் படிப்பிக்க. அப்புறம் சரியா அடிப்பெரு எங்களுக்கு மாஸ்டர் சரியா அடிப்பெரு புள்ளிகளுக்கு எங்களுக்கு எல்லாரும் பொறுப்பு சரியான பொறுப்பு அவர் இல்லை. அப்ப படிப்பிச்சு கொண்டு அவர் திடீரென்று இறந்துட்டார். அங்க வீட்டுல இருந்தோட பின்ன நாங்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துல அப்ப நாங்கள் 5ஆம் வாரம் பஸ்ல போறோம் செத்த விட்டுக்கிட்டு எல்லாரும் மாணவர்கள் போவோம். அதுல நாங்கள் எல்லாரும் அஞ்சலி செய்ய விடுவினோம் தானே. அப்ப அஞ்சலியை விட பின்ன ஒரு பொடியன் என்னோட படித்தவுடன் கண்ணை திறந்து பார்த்தான். பார்த்து சொல்றேன், எங்களுக்கு அடிக்கிற நீரோ அடிச்சனீங்களோ அப்படி சொல்றாரு. அந்த டைம்ல எங்களுக்கு சிரிப்புறதோ அழுகுறதோடு தெரியாதுறது அந்த டைம். அப்படி நிறைய நகைச்சுவைகள் எல்லாம் இருக்கிறது. அடுத்தது இன்னொரு மாஸ்டர் அவரும் எங்களுக்கு சின்ன அடிப்பர், எங்களுக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல அடிக்கிறவர். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அந்த விளையாட்டு போட்டி நடக்கிறது வருஷம். அப்ப அந்த வெண்ட ஹவுஸ் அவரை மாஸ்டரை தூக்குறது தானே நாங்கள் சேர்ந்து. அப்ப நாங்கள் ஓயில் இதை படிக்க கேட்கணும். அப்ப என்ன சொன்னாங்க, இன்றைக்கு வாத்தியாருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் கூடாது சொல்லி இப்படி எல்லாரும் பொடிகளும் சேர்ந்து எங்களோட ஹவுஸான் வந்துடுது. பின்ன அவரை தூக்கி போட்டு போட்டு விட்டாங்க நிலத்துல. நல்ல குழப்படி செய்திருக்கிறீங்களா? அப்படி பயங்கர குழப்படி எல்லாம் செய்யுறோம். அதை விட எத்தனையோ இப்ப நான் படிச்சேன்னு சொன்னீங்க, நான் வெள்ளக்காரர்கிட்ட படிச்சிருக்கோம். நான் முதல் வெள்ளக்காரர்கிட்ட ஜெர்மன்காரன் தான் எனக்கு அங்க படிச்சிருந்தேன். இதுல நான் அதை வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் இருந்தது, ஒரு 1-2 மந்த் கோர்ஸ். அதுல வெள்ளக்காரர் வந்து படிப்பிச்சவர். அதே நேரத்தில் சிங்களால் வந்து ஆரியர் நாடு இந்த என்ன சர்வோதயத்தின் ஆரியர் நாடு அவர் தலைவர் அவர்கிட்ட படிச்சிருக்கிறேன்.
அதோட அரசியல்வாதி என்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொன்னம்பலம் ஒன்று ட்ரெயின் பொழுதுல அவர்கிட்ட படிச்சிருக்கிறேன். அப்படி மற்றது கொழும்புல வருமான வரி திணைக்களத்துல இன்கம் டேக்ஸ் சிங்களாள்கிட்ட அவர்கிட்ட படிச்சிருக்கிறோம். அப்படி பேனாக்களிட படிச்சிருக்கிறோம். அதை ஆசிரியர்கள் தான் இது எல்லாத்தையும் முக்கியமாக எங்களுக்கு ஆசிரியர்கள் இன்றும் நாங்கள் நினைக்க மறக்க முடியாது இருக்கின்றது. உண்மையில் அந்த ஆசிரியர்களை இந்த நாளில் நீங்கள் இந்த சம்பந்தத்தில் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு நன்றியையும் இந்த கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆசிரியர் அவர்களே. ஓடி வந்து உங்களுடைய காலத்து ஆசிரியர்களை நாங்கள் கேட்கறதுக்கு வழிவகை செய்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். இதுல இணைஞ்சு உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி. அடுத்து நகுலா சிவநாதன் ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் நகுலா சிவநாதன். வணக்கம். வணக்கம் சாந்தினி டீச்சர். அருமையான ஒரு நிகழ்வு. வாழ்த்துக்கள். மண்ணாசிரியர் சொல்லிக்க சிரிப்பும் வந்தது நிறைய. பாடசாலை வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அது பசுமரத்து ஆணி போல் என்றும் மனதில் இனிக்கக்கூடிய ஒரு காலம்தான். அதிலும் ஆசிரியரை நினைச்சால் ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். அந்த வகையில் அந்த பெருமையாக நாங்கள் இன்றும் அந்த ஆசிரியர்களை நினைக்கிறோம். என்றால் எங்களை உயர்த்திவிட்ட ஏணிகளை நினைக்கும் போது இன்னமும் மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் போற்றக்கூடிய ஒரு நிலையும் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கும். அதே நேரம் ஆசிரியர்கள் இறைவன் தந்த ஒரு வரமாகத்தான் நான் எடுத்துக்கொள்வது வழக்கம். அந்த வகையிலே நான் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் சின்ன வயதில் படிப்பித்த ஆசிரியர் சரஸ்வதி டீச்சர் தான் என்னுடைய முதல் ஆசிரியர், ஆரம்ப வகுப்பு. அதில் பல ஆசிரியர்கள் படிப்பித்திருந்தார்கள். நடேஸ்வரா மாஸ்டர், ஜெகநாதன் மாஸ்டர், இப்படி பலர் படிப்பித்திருந்தாலும் கனசவதி மாஸ்டர்கிட்ட விஞ்ஞானமும் சோலஜியும் படித்ததை வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவரிடம் வேண்டின அடி, ஆமாம் அவர் அடிப்பார் நல்ல. ஆனால் அடித்தாலும் அவர் கற்பிக்கிற முறை வந்து இன்றைக்கும் என்னுடைய மனதில் பதிந்திருக்கிறேன். அவருடைய அந்த ஆளுமையான ஆசிரியர் பணி அதனால் மறக்க முடியாது. அவர் பிறகு திருமணம் ஆகியது எங்களோட ஒரு சொந்த உறவுகள் ஒருவருடைய எங்களோட மாமாண்ட மகள வழியால் எங்களுக்கு சொந்தமாயும் இருந்தது. அப்போ எனக்கு அவர் கற்பித்த விஞ்ஞானமும் பிறகு சோலஜி, அதாவது ஏ லெவலில் வந்து நான் வேம்படியில் படித்தேன்னா நான் டியூஷன் கிளாஸில் அவரோட படிக்க வேண்டிய தேவை வந்தது. அப்போ 10ஆம் வகுப்பில் விஞ்ஞானமும் படிப்பித்தார். பிறகு நான் வேம்படிக்கு வந்த பிறகு விஞ்ஞானம் சோலஜி கற்பித்ததில் அவற்றை நுணுக்க முறைகளும் நான் சோலஜியில் எடுக்கிறதுக்கு அவர் தான் ஒரு வித்தாக இருந்ததையும் நினைத்து பார்க்குறோம். அதை விட வேம்படிக்கு வந்தால் மிஸ் குணரட்னம் வந்து கெமிஸ்ட்ரி ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவரிடம் எப்படி என்றால் கொஞ்சம் நித்திர தூங்கும் எங்களுக்கு. ஆனால் செட்டியான ஸ்ட்ராங்காக பேசுவா. அந்த ஒவ்வொரு ஆசிரியரிலும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் எங்களுக்கு. ஆனாலும் அந்த வீட்டு வேலை நிறைய தருவா. செய்து கொண்டு போனால் முதல் மாணவியாக நான் அந்த வீட்டு வேலையை காண்பித்து கொண்டு இருக்க பாராட்டி கொள்ளுவார். இருந்தாலும் எங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் அவர் அந்த கடுகடுப்பாக தான் முகத்தை வச்சிருப்பார். நான் நல்ல டீச்சர், பழகி பார்த்தா நல்லவா, ஆனால் கடுகடுப்பாக வைக்கிறதுல எங்களுக்கு அந்த பயமாக இருக்கும் அந்த பாட நேரத்துக்கு. அப்போ அந்த எனக்கு அது பின்னால் நான் உணர்ந்த ஏன் அப்படியாவா பயமாக வச்சுருந்தவா, அதால் எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வெறுப்பும் வந்தது என்று நினைத்து கொள்ளுவோம். அதுபோல் எங்களுக்கு மிஸ் குணராஜா இன்னொரு ஆள் இருக்கிறவர், அவர் குணராஜா மாஸ்டர். அவர் வந்து ஃபிசிக்ஸ் படிப்பித்தவர். அவர் ஃபிசிக்ஸ் படிப்பித்தால் எப்படி இருக்குமென்றால் சும்மா இப்படி இப்போ வைசமன் எம்எஸ்சி அப்படி இந்த நியூட்டன் விதி இப்படி என்று தான் போட்டில் போட்டு சரி நீங்கள் செய்யுங்கன்னு தான் எங்களை தான் கூட தூண்டுவார், அந்த எங்களை கண்டுபிடிக்க சொல்லி. ஆனால் சரி சில நேரங்களில் சரியான கஷ்டமாக இருந்தது. ஆனால் பல நேரம் உணர வச்சது அவர் அப்படி செய்து போட்டு. இப்போ இந்த விலங்கேலி என்று கேட்டால் எங்களுக்கு விளங்கப்படுத்தின நினைவுகளை பார்க்கல எங்களை இன்னும் உயர்வடைய செய்யத்தான் அவர்கள் செய்தார்கள் என்று நாங்கள் பேர்ந்து உணர்ந்து கொண்டோம். முதல் கொஞ்சம் கோபம் வரும், எங்களுக்கும் கொஞ்சம் கோபம் வரும். ஏன் எங்களோட நைஸாக இருக்கலாமே மாஸ்டர் என்ன இப்படி என்று. மற்றது எங்கள் கூட அடித்து படிப்பிச்சு. அடுத்தது இந்த எனக்கு சின்ன வயதில் மேத்ஸ் மாஸ்டர் இன்றைக்கும் மறக்க முடியாது. ஆறுமுகம் மாஸ்டர் என்று மட்டுவில்லை இருந்து வேறு சோமஸ்கந்தாக்கு. அவர் வந்து இந்த நுகத்தில நுள்ளுவார். நுகத்தில இப்போ ஏதன் குளப்படி செய்தாலோ அல்லது கணக்கு செய்து கொண்டு வராட்டி நுகத்தில தண்டை நுகத்தாலோ உருக்கி நுள்ளுவார். நுள்ளினா அந்த சிவப்பா வேற முள்ளுக்கோ அவ்வளோ வலிக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்பு மட்டும் மேத்ஸ் படித்தது 100 தான் எடுப்பேன். ஏன்டா இவர்கிட்ட சின்னல இருந்து மேத்ஸ் படித்த படியாலோ என்னவோ தெரியா அந்த ஒரே ரிப்போர்ட் சீட் எங்களுக்கு 5ஆம் வகுப்பு மட்டும். அப்போ பார்க்க அந்த
புள்ளியா இவே எங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு நான் காட்டி நான் வச்சிருந்த அனுபவத்தை. அப்போ அந்த அளவுக்கு அவர்கிட்ட மேத்ஸ் படித்தது கணக்கு நல்லா செய்வோம். அப்போ அது அந்த அப்படி ஒரு இதாக செய்தபடியா எங்களுக்கும் அது இதென்ன வச்சதோ தெரியா, அவர்களின் அந்த கற்பித்தல் முறை மறக்காம வச்சதோ தெரியா. நிச்சயம் அடுத்தது தமிழ் ஆசிரியரை மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், செல்லத்துறை மாஸ்டர் என்று அவர் சிறுபட்டியில தான் இருந்தவர். அவர் அண்மை காலத்தில் இறந்து விட்டார், இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முதல். உண்மையிலேயே அவர் அந்த தமிழும் சமயமும் படிப்பிச்சா அந்த மனதில் அப்படி பதியும். அப்படி எழுதுவார், தோடுடைய செவியன், அப்ப தோடை உடைய செவியன் ஆகிய சிவபெருமான் என்று அந்த கருத்தை சொல்லித்தர. இப்போ நாங்கள் ஒரு பாட்டை போட்டால் அப்படியே கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததுண்டா அவர்கிட்ட படித்த தமிழ் என்று தான் நான் சொல்லுவேன். தமிழை தமிழாகவும் அந்த தனித்தமிழில் பேசவும் வச்ச ஒரு நல்ல ஆசிரியராக நான் இருந்தவர். ஏண்டா அந்த நார்ம நாவலற்ற போட்டிகளுக்கு எல்லாம் நாங்கள் பேச்சு போட்டிகளுக்கு நிறைய பங்கு பெற்றீங்க. நாவலற்ற இதுகளெல்லாம் முச்சங்க பரிவாரம் முடிமன்னர் காவலும் போய் ஆதரிப்பார் இல்லாமல் சீரழிந்து கட்டு சிதைந்து நிறமாறி பூர் அப்படி கவிதைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு அவர் உருவாக்கி விட்டவர்ண்டா எங்களுக்கு சரியான சந்தோஷம். இது நாவலற்ற கவிதை அப்போ படித்தது 5ஆம் 6ஆம் படித்த கவிதை எனக்கு இப்போ இருக்குது உங்களோட கதை கேட்க. அப்படி 100 20-25 வரி உள்ளதை எங்களுக்கு பாடமாக்கி சொல்லுவோம். அந்த உண்மையிலேயே அந்த தமிழ் மொழி எனக்கு ஒரு ஆனந்தம். எனக்கு இந்த தாய்மொழியில் நிறைய பற்றி இருக்கிறது. விருப்பமானது விஞ்ஞானத்துறை. எனக்கு விஞ்ஞானம் தான் பிடித்த ஒரு பாடமாக இருந்தது. அதில் இந்த ஆசிரியர்கள் அவர்கள்ட்ட படித்தபடியே தான் இன்றும் நாங்கள் ஆசிரியராகவும் ஆளுமையுடைய சில விடயங்களுக்கு எங்களுக்கு ஊன்றுகோலாயும் இருக்குது என்றது நான் நினைச்சு கொள்வேன். நல்ல ஒரு அனுபவம், உங்களுடைய நீண்ட அனுபவத்தை சொல்லி இருக்கிறீங்க. உண்மையில நீங்க அப்படின்னு சயின்ஸ் ஸ்கூல் பக்கம் அப்படி படிச்சுட்டு இருக்கிற ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சயின்ஸ் ஸ்கூல்லையும் படிச்சேன், சயின்ஸ் அகாடமியில படிச்சேன். நிறைய மாணவர்களுக்குள்ள ஒரு ஆசிரியர் நின்று படிப்பிக்கிறதுன்றதும் ஒரு பெரிய அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குரல் வளங்கள் இருக்கணும். அவ்வளவு மாணவர்களையும் கட்டி வேணும். இன்னும் ஒரு மாஸ்டரை சொல்லணும், வேற மறக்க முடியாது. அநேகமா தெரியும், பருத்துறையில இருந்து வருவார். மெட்சண்டா ரட்னவேல் என்றா மெட்சண்டு. அப்பாடா அந்த புத்தகத்தை கொப்பியை அவ்வளோ கிளீனாக வச்சு படிப்பிக்கக்கூடிய முறையை அவர் காட்டி தந்தவர். சரி, அது ட்ரைனிங் காலேஜும் எனக்கு அப்படி இருந்தது. அவர் நல்ல ஒரு கெட்டிக்காரன். என்னென்றால் ஒரு கிளீனாக ஒரு சில நேரம் நாங்கள் மெட்ஸை ஒரு இடத்துல பிள்ளையா செய்தோம்னா அதை அழிக்காமல் அப்படியே வெட்டி போட்டு அங்கால ஆன்சரை போட்டாலே பேசுவார். அது மாதிரி நான் இன்றைக்குமே அந்த கொப்பியை நீட்டாக வச்சிருக்கிறதுல அவற்ற முறையை தான் கையாளுறேன். நான் நல்ல விருப்பம் எனக்கு சரியா புது நல்ல நல்ல கொப்பி கிளீனாக இருக்கணும், எழுத்தும் வடிவாக எழுதணும். அதுபோல் கணக்கு நல்ல வடிவாக செய்யக்கூடிய இதாக இருந்தது. அவரே மறக்க முடியலை. ஆனால் அவரை மறந்துட்டார் அண்மையில் அறிஞ்சேன். நல்ல ஃபேமஸான ட்ரைனிங் காலேஜ் எல்லாம் படிப்பிக்கிற மாஸ்டர். ஆமாம், நல்ல கெட்டிக்காரன். ஆளும் உயரமும் ஒயிட் அண்ட் ஒயிட்டோட தான் வருவார். எங்களோட கனசவாதி மாஸ்டரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டோட தான் வருவார். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை கண்டாலே எங்களுக்கு அந்த தூய்மை என்பதை நினைவில் வச்சு கொண்டு இருக்கும். அருமையான மிக நன்றி. ஓடி வந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் தந்து உங்களுடைய ஆசிரியர்களையும் இதுல ஞாபகப்படுத்தியதுக்கு மிக நன்றிகள். நாங்களும் ஒரு நன்றியோடு அவைகளை பார்க்கிற ஒரு தருணமாக நான் அவர்கள் செய்த செயல்களை நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் வாழும் காலம் வரையும் எங்களுடன் அது வாழும் என்று நினைக்கின்றேன். ஆமாம், நிச்சயம் அருமையான இந்த நிகழ்வை நீங்க தொகுத்து வழங்குற சாந்தினி டீச்சருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றிகள். அடுத்து நவயோதி அக்கா கதைக்க போறார் போல தெரிகிறது. வணக்கம் நவயோதி அக்கா, வாங்க. சத்தம் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே, வணக்கம் அனைவருக்கும். சாந்தினி இந்த தலையங்கத்தை எடுத்தது மிக சந்தோஷமா இருக்கிறது. எல்லோருக்குமே ஆசிரியர் தொழில நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆசிரியர் தொழில் ஒரு முக்கியமான தொழில். எல்லா தொழிலையும் விட எந்த டாக்டரோ என்ஜினியரோ நான் படித்த ஆசிரியர்னு தான் சொல்லுவார்கள். அந்த வகையில மண்ணாசிரியர் மிக அழகாக சொல்லியிருந்தார் இந்த ஆசிரியர்களுடைய தன்மையை. அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நான் நினைப்பேன், நான் படித்தது ஆனக்கோட்டையில தான் ஆரம்ப கல்வி. அதன் பிறகு 5ஆம் வகுப்பு தொடங்கி இளவாள கான்வென்ட்ல படித்தேன். நான் அதை மறக்க முடியாது என்னால்.
ஒரு துக்கமான செய்தி. கடந்த வாரம்தான் என்னை படிப்பித்த மேத்ஸ் ஆசிரியர் கொழும்பில் காலமானார். சில நேரம் இங்கே இருக்கிறவர்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் விக்டர் மெர்டேல். கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ எனக்கு எனக்கு மிகவும் ஒரு அட்வைஸோட படிப்பிப்பா. அவட மகள் இங்கு லண்டன்ல இருந்தவ. கடந்த வாரம் மதுரம் டீச்சர் இங்க காலமான போது நான் அவருடைய இறுதிச் சடங்குக்கு சென்ற வேளை மிஸ்ஸஸ் விக்டரோட படத்தை காட்டி எனக்கு இங்க அம்மா இருக்கிறான்னு மகள் கூறிய போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவ்வளத்துல ஒரு மாற்றம் அடைந்திருந்தா. ஆனா அவருக்கு 94 வயது. மிக அழகாக படிப்பா. எனக்கு GCO லெவலுக்கு அவ மேத்ஸ் எடுத்தவ. அதுக்கு முதலும் இப்பொழுதும் என்னுடைய ஆசிரியர் சிலர் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில பொன்ஷூரன்றான் நான் குட் மார்னிங் சொல்லி எனக்கு அனுப்புற செல்வநாய டீச்சர்ன்னு சொல்லி அவ மலவால அவ எனக்கு தண்டுவா. நான் நல்ல ஆர்ட் வரைவேன், நல்ல வரைதல் கட்டிக்காரி. அப்ப என்னுடைய ஆர்ட் டீச்சருக்கு நல்ல சரியான விருப்பம். இப்பவும் அவ கொழும்புல இருக்கிறா, சுகமா இருக்கிறா. அவவும் எனக்கு இடக்கிட இப்படி நவஜோதி இருக்கிறா அப்படி எனக்குப்பா. போன முறை என்னுடைய நூலுக்கு நீங்கள் ஒரு முகவரி எடுத்த பிள்ளை எனக்கு இப்ப நடுங்குது, கையெல்லாம் நடங்குது, இப்ப முந்தின மாதிரி கீழே இல்லாத நீ கீறன்னு சொன்னா. அப்ப எனக்கு மகன் கீறி தந்தார் என்னுடைய நூலுக்கு. அழகா இருந்தது. இப்படி ஆசிரியர் ஒவ்வொருத்தரையுமே மறக்க முடியாது. உண்மையாக எங்கட பிரின்சிபல் வந்து சிஸ்டர் லுசிலா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவவுக்கு தெரிஞ்சிருக்கும் கரம் பண்றான். அவ வந்து எங்களுக்கு அசம்பிளி வைப்பா இங்கிலீஷ்ல தான். எல்லாம் இங்கிலீஷ், வெரி வெரி சிம்பிள் இங்கிலீஷ், எல்லாருக்கும் விளங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கக்கூடியதாக அவ சொன்னதை நான் இப்பவும் நம்ப மாட்டீங்க. நான் இங்க வீட்டுல சொல்றேன். நான் சொல்லுவா, செருப்பு வைக்கிற இடத்துல நீங்க வந்து வேற இடத்துல வைக்கப்படாது, சரியா? செருப்பு வைக்கிறது செருப்பு, குசினிக்குள்ள வைக்கிற இடம் குசினிக்குள்ள வைக்கிற இது, புத்தகம் இருக்க வேண்டிய இது, அப்படி அந்த ஒழுங்கு முறைகளை எங்களோட சிஸ்டர்ஸ் கிட்ட நாங்க பழகினான்னு சொன்னால் அது மிகையாகாது. மிகவும் ஒழுக்கம், மற்றது டிசிப்ளின். நாங்கள் இப்பவும் அந்த ஒரு டிசிப்ளினா இருக்கிறதுக்கு எங்களுடைய கன்னியாஸ்திரிமார்களுக்கு மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் நினைவு கொள்வேன். அத்துடன் நான் ஆரம்ப வகுப்பு சிஸ்டர் தேக்லாட்ட படித்தேன். நான் சிஸ்டர் தேக்லாவை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அவக்கு நான் கொஞ்சம் குழப்படி சின்ன இல்லை. எல்லாம் அவ வந்து இந்த வண்ணாத்தி, எனக்கு பட்டமே வண்ணாத்தி பூச்சி, சும்மா இருக்க மாட்டேன். என்ன கூப்பிட்டு முன்னாலதான் வச்சிருப்பா. எதனையும் வச்சிருந்து ஹோம் சயின்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த நேரம் கொண்டு வந்தா அதெல்லாம் தெரியும். நான் அதான் பார்த்து கொண்டே இருப்பேன், சின்ன பிள்ளை தானே. அப்ப பார்த்து கொண்டு இருந்தா அவ சொல்லுவா, ஓ நான் நினைக்கிற நம்பரை நீங்க சொன்னீங்களா தருவேன்னு சொல்லி. அப்ப என்ன தெரியும் எனக்கு தான் தருவாண்டு சொல்லுவா. என்ன நவஜோதி சொன்னது நம்பர் தான் சொல்லுவா, தருவா. அப்படி ஒரு அன்பானவர்கள். உங்களுக்கு தெரியாத சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு கான்வென்ட்ல போனா காலையில வெள்ளட நாங்க போனா குருவி வளர்ப்பினோம். குருவி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கேன். காலமில போனா அதுகளுக்கு தண்ணி வைக்கிறது எல்லாமே நாங்க சின்ன பிள்ளைல இருந்தா எங்களை கொண்டே வைப்பினோம். அப்ப குருவியல் எல்லாம் அப்படி இளவாள கான்வென்ட்டை என்னால மறக்க முடியாத அங்குள்ள ஆசிரியர்கள். மற்றது எங்களுக்கு சயின்ஸ் படிப்பிச்சது, என்ன சயின்ஸ் விருப்பம், கெமிஸ்ட்ரி படிப்பிச்சவா உங்களுக்கு தெரியும், இன்பம் சின்ன தம்பி, பிரபலியமானவ. அவ பிசிக்ஸ்ல அடங்கன் 1 அடங்கன் 2 அவ தான் எழுதினவ. அந்த நூல் எழுதின ஆசிரியர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். மிஸ்ஸஸ் மயில்வாகன மிஸ்ஸஸ் குமார் வந்து இங்க லண்டன்ல தான் அவர் காலமாயினா. அவரிடம் நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன். நாங்கள் பொதுவாக பெரிய கெட்டிக்காரி என்று சொல்றதுக்கு இல்ல, வகுப்புல சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா இப்ப நான் கெட்டிக்காரி என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய பேட்ச்மேட் எல்லாரும் சொல்லுவீங்க. நானும் மினோண்டு இங்க இருக்கிற இன்றைக்கும் எடுத்து கதைச்சவ என்னோட. அவவும் நானும் ஒரே வகுப்புல கிரேட் 5 துவங்கி படிச்ச நாங்கள். அவட அப்பா வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். அப்ப எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. நாங்க இன்றைக்கும் எடுத்து மிஸ்ஸஸ் விக்டரை பற்றி தான் கழிச்சுனாங்க. அவ எங்களுக்கு கிளாஸ் தொடங்குவா, மேத்ஸ் கிளாஸ் தொடங்க முதல் அழகான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லுவா.
ஒரு எப்படி இருக்க வேணும், ஒழுக்கமா இருக்கணும். அது இந்த மறக்க முடியாது. அப்ப அவ சொன்னா, நேற்று மீனோ கதை கேட்கல சொன்னா, தான் ஒரு போயோட கதைச்சிட்டாவாம். அப்ப அவ சொன்னா, நீ என்னண்டு அதுல கதைச்சான்னு சொல்லி, அப்ப அந்த வயசுக்குரிய பண்பு தானே அந்த டீனேஜ். அவ அழகான பிள்ளை, அவ ஒரு போயோட காய்ச்சோன்னா அவ என்னத்தை நெஞ்சு தெரியாத நீ அப்படி கதைக்க கூடாதுன்னு சொன்னவாம். நேற்று நாங்கள் எங்கட மிஸ் ஆகிட்டோம். அப்படி அவர்கள் பகுதி மாதிரி சொன்னாலும் அவ்வளவு ஒரு அன்பாகவும் ஒரு வாழ்க்கைய பின்னி பிணைஞ்சு எங்களை வழிநடத்துகிறார்களே, நாங்கள் என்றுமே மறக்க முடியாத பெற்றோருக்கு அடுத்தபடியாக எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம். அவர்களால் தான் நாங்கள் இந்த பெரியாக்கள் வந்திருக்கிறோம் என்று நாங்கள் பேசுவதற்கு கூட எந்த விதத்திலுமே ஆங்கிலமோ இந்த மொழியோ அல்லாட்டா ஒரு ஒழுக்கமாகவோ அல்லாட்டா எங்களுடைய கல்வித்திறமையோ வேறு நாங்கள் என்ன விடத்தியத்திலே நாங்கள் அடுத்த ஆசிரியர்களை மறக்க முடியாது. என்றும் அவர்கள் நெற்றி நெஞ்சிருத்தி வாழ்த்தி, சாந்தினி உங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, சந்தோஷமா இருக்கு. டீச்சர்ஸ் ஐ கோ பேக் அங்க போயிட்டு நாங்கள் எங்களோட பாடசாலைக்கு போய் இளவாள கான்வென்ட்டுக்கு போய் டீச்சர்ஸோட போய் விளையாடி நல்லா நெட்பால் விளையாடுவோம். எங்களுடைய திறமைகளை சொல்றது கூட ஒரு மகிழ்வு தானே. உண்மை அந்த திறமைகளை தட்டி கொடுத்து எங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்த்தினவர்கள் ஆசிரியர்கள். உண்மையில அவர்களை ஒரு கணம் நினைச்சு பார்க்கறது என்பது ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் நினைக்கலாம். என்னண்டா நாங்க விளையாடுவோம், விளையாடினது அந்த நெட்பால் டீமுக்கு போனது, அந்த டீச்சர்ஸுக்கு போனது, வேம்படி போறது, ராமநாதன் காலேஜ் போனது, செம்பாட், அப்படி எல்லாம் நிகழ்ச்சி. நன்றி 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 நவயோதி யோகரட்னம் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். இணைந்து சிறப்பித்து உங்கள் ஆசிரியர் பக்கங்களையும் பகிர்ந்திருந்தீங்க. நன்றிகள். அடுத்து இயக்குனர் அவர்களையும் அடுத்து ராஜினி அவர்களை கூப்பிடுங்க. வணக்கம் ராஜினி அல்பன்ஸ் அவர்களை வாருங்கள். வணக்கம் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையிலேயே அந்த ஆசிரியர் நினைவு கொண்டு வந்தது. நான் 4ஆம் வகுப்பு மட்டும் அந்தோனியார் பாடசாலையில் படித்தேன். அப்பொழுது மரியா சம்மா டீச்சர் என்று சொல்லி அவ தான் எனக்கு படிப்பிச்சவ 4ஆம் வகுப்பு. அவ தெரிஞ்சவ தான். நாங்கள் இஞ்சவ என்ன பிரான்ஸ்ல ரஜினி புவனால் அவட அம்மா. அப்ப எனக்கு தெரியாது, சின்னல்ல கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பொல்லாதான் ஆள். அந்த நான் தச்சமையம் எதுவும் கொப்பியை விட்டுட்டு போனான் தான் அந்த மொழியில ரூலரெல்லாம் அடிப்பேன். என்ன ஒரு பிள்ளைக்கு அந்த பிளாக் போர்ட்லயே அந்த சில நேரம் பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கேங்க அப்படி கூட்டுவான். ஆனா அவனுக்கு என்னில விருப்பம் அந்த மற்ற பிள்ளைகளை விட இன்னத்தான் இங்கிலீஷ் ஆங்கில ஆசிரியையும் ஒரு ஆள் இருந்தவன். எனக்கு நல்ல விருப்பமா போல ரீட்டா டீச்சர்ன்னு சொல்லி இவக்கு மரியாதாசமா டீச்சர் வந்தவன். அதே உடனே சொல்லுவா 10 மணிக்கு நான் கண்ணை காட்டுவேன்னா பக்கத்து கேண்டீன்ல வடையும் டீயும் மணியது கொடுக்கணும். நான் இந்த வழக்கு 2 பேருக்கும் கொடுக்கணும். பிறகு திருமணம் செய்த அப்புறம் தான் இவரை கிடைக்கும் உங்களோட மச்சாலோடு இந்த பொல்லாத டீச்சரும் அது அப்படி மேலேயே அந்த பாசம் இருக்கும், அந்த பயமும் இருக்கும், ஆனா அந்த பாசமும் இருக்கும். என்ன பிறகு அந்த ரீட்டா டீச்சரை நான் டவுனுக்கு தான் இருந்தவ, ஜாழ்ப்பாணம் டவுனுக்குலாம் இருக்கிறவ. எனக்கு ஒரு நாளும் அது பாடசாலை மாறினோன்னா அது பிறகு ஹோலி ஃபேமிலி தமிழ் கான்வென்ட்டுக்கு போயிட்டேன். அப்போ அவ காண கிடைக்கவும் இல்லை. மற்றது அங்கேயும் படிக்க கான்வென்ட்ல சிஸ்டர் விக்டரின் பிரின்சிபலா இருந்தவ. அவ என்ன செய்வா, அந்த பிள்ளைகளை டீச்சர் மேனேஜ்னா ஏதாவது வீட்டு படம் செய்யாமல் கொப்பி கொண்டு வராமல் விட்டா அந்த கதவுக்கு வெளியில நின்று அங்க அவ ஆபீஸ்ல அந்த இதுல இருந்து பார்த்தா தெரியும் அவட அறையில நின்று பார்க்க. அப்ப தடியோட தான் வருவான், அங்க இருந்து அந்த சிஸ்டர் தடியோட தான் வருவான். அடி விழப்ப தெரியும், ஒரு அடியோட்டு மெல்ல பஸ்லனே பயந்து. இப்ப எனக்கு எல்லாம் பயந்து ஒரு நாள் விட்டவ டீச்சர் அப்படி வழியில தடியை கொண்டு வர நான் எனக்கு அழுக ஓடி வந்துட்டு. ஆனா அவ சும்மா மெல்லமா தட்டிப்படேன்னு சொன்னா நான் கொப்பியை எடுத்து வச்ச நான் பேக்ல வைக்க மறந்து போனேன். ஆனா அந்த உண்மையிலேயே அந்த பிள்ளைகளோட சேர்ந்து பழகினா அந்த ஆசிரியர்மாரோட எல்லாம் சில நேரம் எனக்கு அங்க பிற கொஞ்சம் வளர்ந்தா அப்புறம் படிக்க அவைக்கு பயம் இல்லை. எனக்கு அந்த பயத்தன்மை எனக்கும் அந்த கூட சித்திரம் அது நெட்பால் அந்த இது வரப்போகுதுன்னு சொன்னா இன்னும் சந்தோஷம். அந்த எங்களை எல்லாரும் சேர்ந்து விளையாடுற இதெல்லாம்
உண்மையிலேயே அந்த ஆசிரியர் தினத்துல நீங்களும் அந்த இப்படி கொண்டு வைக்க எங்களுக்கு அந்த ஞாபகமா இருந்தது. இங்க வந்து நாங்க எங்களோட கோயிலால பிள்ளைகளுக்கு நர்சரி அந்த பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன் எங்களோட ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு. அதாவது இங்கேயும் வந்து பிள்ளைகளை எல்லாம் என்னத்தான் ராயினி என்றுதான் வருவாங்க. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தான் 13 வருஷமா படிப்பிச்சேன் நான். மற்ற வகுப்பு டீச்சர் மேல மாத்தினா சொல்லி அவை வேணாம் அந்த டீச்சர் அடிப்பா இவ அடிப்பா ராயினி என்று விளையாடி நாங்க போக மாட்டோம். அப்ப என்னையே விட்டுருவேன் நான் வந்த இதுல வாழ்த்து கூறி சிறப்பாக இருந்தது. எல்லாரும் வந்தவதன் தங்களுடைய இதுகளை சொன்னார்கள். நீங்க படிக்க என்ன டீச்சரா வரணும்டா என்ன உங்களுடைய நோக்கம்? அந்த இது எனக்கு இருக்கலையே. அதுதானே நான் இப்ப எங்க படிக்கிறதுலண்டா எனக்கு அந்த சித்திரங்கு பாடம் வந்த உடனே அது போய் கீறணும்ன்ற ஆசை. நெட்பால் அந்த இது வந்தோடனே அது போய் விளையாடணும்ன்ற ஆசை. பிறகு நான் அந்த 11ஆம் வகுப்புக்கு என்ன விட்டவே படிக்க லீவுக்கு போய் கொழும்புல நின்ற நேரம் அந்த பிரச்சனை வந்தனே நான் ஷோர்ட் அண்ட் டேக்கும் படிக்க போறேன்னு சொல்லி இந்த கான்வென்ட்ல படிச்சேன். நான் அந்த பகுதி நேரத்துல படிச்சுட்டு அங்க போய் அம்பிட்டுட்டேன். அந்த கலவரத்துக்கு முதல்ல அந்த அங்க நின்றபடியா நான் அப்படியே அங்கேயே நின்றுட்டேன் அங்க படிக்கிறேன்னு சொல்லி. கடைசி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாமல் விட்டாச்சு. ஓகே 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 நல்ல. ஆனா இங்க வந்து நீங்கள் ஆசிரியரா கடமையாற்றினது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு. கணவர் 18 வருடத்துக்கு மேல படிப்பிச்சவர் இங்க. அப்ப நான் 99ல இருந்தா நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும்ன்றதுக்காக நான் பொருளாதார 10 வருஷம் இருந்தேன். நான் பிறகு இருந்தாவே சொல்லிச்சேன் ஆசிரியர் மாதிரி இல்ல அப்படி என்னையும் படிப்பிக்க சொன்ன அப்புறம் தொடர்ந்தது. அதான் ஜெசிக்காட இதோட நின்றுட்டேன். ஓகே ஓகே. இனியும் தொடரலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் என்னன்னு தெரியல. அவள் இதுக்கு அப்புறம் இல்ல இருந்தாங்க கேட்டவேதான் எனக்கு அது அப்படி இது போகணும் மாதிரி இல்ல. அந்த மேடம் அவ்வளவு சரியா விருப்பமா இல்ல. ஆனா இங்க 2 பிள்ளைகள் எல்லாம் வந்து சின்ன ஆக்களா இருக்க வந்து படிச்சது கொஞ்ச காலம். நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நிறைவிலை வாங்குவோம். எடி போட போற பரப்புக்கும் என்னுடைய கைகளுக்கு வாழ்த்துக்கள் என்ற மாதிரி அப்படி இல்லாம நிறைவில இணைந்து கொள்ளுங்கள். நன்றி 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 ராஜினி. வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். நிறைய பேசக்கூடிய தலைப்பானால் இருக்கக்கூடியது 6 நிமிடங்கள் ஆகவே முடியாது. நீங்கள் கடைசியாக கேட்டது என்னுடைய தலைப்புகளில் ஒன்று. நீங்கள் ஆசிரியர் வேற நினைச்சு தான் படிச்ச நீங்களோன்னு சொல்லி இது கிடைத்ததை நாங்கள் இன்று நினைத்து பேசுகிறோமா அல்லது நினைத்தது கிடைத்ததில் மகிழ்ச்சி கண்டு இன்று வாழ்க்கையில் பூரிப்போடு பேசுகிறோமா என்கிற தலைப்பு எல்லாத்துக்கும் பொருந்தும். அது திருமணத்துக்கு கிடைத்ததைத்தான் நாங்கள் இப்போது ஆகவே அது ஒரு அப்போது யாரோ வரம் என்று சொல்லிச்சுன்னா அது ஒரு நிபந்தனை. இவற்றை நாங்கள் தேடி போய் டியூஷன் படிச்சிருப்போம். ஆனால் டியூஷனில் படித்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு ஐரோப்பாவில் வாழ இல்லை. நாங்கள் அவர்களைப் போல அவர்களையும் மிஞ்சின விஞ்ஞானிகளாக இல்லை நினைக்கிறேன் நான். படித்த துறைகள் ஒரு பொதுவாக சொல்ல போனால் ஆசிரியருடைய நினைக்கிற நேரம் தானே மாண்பு போற்ற நிகழ்ச்சியிலே தானே. அவை சுத்த வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன் இவர்கள் எல்லாரும். இல்ல சிலரே அப்படி நினைக்கிறார். இல்ல சில பேர் இல்லை. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 9 பேர் இருக்கிறோம். யாராவது நாங்கள் நினைத்த துறையில் அல்லது நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு ஒரு துறையை காட்டி அந்த துறையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? இல்லை நான் பிழையா சொல்ல இல்லை. இனிவரும் காலங்கள்லையாவது நாங்கள் செய்கிறோம். இப்போ ஐரோப்பாவில் தமிழ் ஆசிரியராக இருப்பதுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் டான்ஸ் டீச்சரா வருவேன்னு அது இல்லை. டான்ஸ் டீச்சரான கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்தையும் நீங்கள் கட்டுக்கோப்பாக ஆக்கணும். எங்களோட ஊரில் கூட இங்கேயும் தான் இதில் எல்லாமே வந்து அந்த 6 கீ சப்ஜெக்டுக்கு பிறகு வார தேர்வு துறைகள் தான் இவை இல்லையா? இப்போ நீங்கள் நடனத்தை நீங்கள் பள்ளியிலே படித்து ஒரு ஆசிரியராக வந்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு மேலதிகமாக ஒரு குருகிட்ட போறீங்க திருப்பி டியூஷன். பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு ஆசிரியர் இருக்கவில்லை, அதனால நாங்கள் வெளியில தேட வேண்டிய. நான் கேட்டது இப்போ பள்ளி ஆசிரியர்களை நினைவுபடுத்தினால் இல்லை. இப்போ உங்கள் காலத்தில் டியூஷன், எங்கள் காலத்தில் இருந்தது டியூஷன்.
ஆனால் டியூஷனுக்கு போயும் நாங்கள் ஆளாகவில்லைங்கிறது என்னுடைய ஒரு மனக்குறை. படித்து இப்போ சோதனைக்கு படிப்பித்தார்கள். இப்போ யாரும் சொல்லிச்சின அறிவுரை சொல்லுவீங்கள், அது எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்தார்கள். அவர்களை நாங்கள் நினைத்து கொள்வோம் எப்போதும். எனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே மிக கஷ்டமான அனுபவங்கள். விளையாட்டில் ஆர்வம், விளையாட்டு துறையில் ஆர்வம், குளப்படியில் அல்ல. ஆனால் அத்தனை பேருமே வந்து எங்களை பிடிச்சி வெளியிலான்னு விட்டது. அந்த காலங்கள் சூழல்கள். ஆனால் இப்பொழுது அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள். ஜூவாலஜி எனக்கு விருப்பமான பாடம். விலங்கியல். மூர்த்தி டீச்சர்ன்னு நல்ல டீச்சர், பர்சனலாக நல்லா பழகுவார் ரோட்டில். ஆனால் வந்தோடனே 2-3 பேரை பார்த்து அப்படி கிரவுண்டை பார்ப்பா. அப்படி ஏன் போயில்லையா அங்கே பாடம் தொடங்கக்கு முதலே நாங்கள் பேசாமல் இருப்போம். நாங்கள் பள்ளிக்கூடம் பள்ளி வகுப்பு தொடங்கும் முன்னம் விளையாட போய் பயிற்சி பெற்றுட்டு, அது விளையாடுறது இல்லை, பயிற்சி, அது பாடசாலையால் வழங்கப்படுகிற பயிற்சி. மேலதிகமாக நாங்கள் எங்களுக்கு பழக்கின, குறிப்பாக அண்ணா மாதிரி தான் பழக்கினது, ஆசிரியர் மாதிரி கதிரையில் இருந்திருப்பினோம் என்பது போல். அப்போ அப்படி பண்ணோம். பெரிய வெறுப்பாக இருக்கும். அன்றைக்கு சீண்டு போயிடும். இப்போ பிடிச்ச பாடத்தை கூட மனம் விட்டு படிக்கலாம். மூர்த்தி டீச்சர் ஏன் இப்படி திட்டுறீங்களங்களை? எங்களோட அதிபராக இருந்தவர் A கிரேட் பிரின்சிபல். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த கிரவுண்டில் விளையாடுறவங்க எல்லாருக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, இவங்க இந்த காடையர் கடப்புளி மாதிரி வந்து நிற்கிறாக்கல்லான்ட்டு சீண்டுவார். அப்படி சரியா? அது அந்த காலம் நினைக்கிறேன். அந்த காலத்துல அந்த விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்தார்களா, அல்லது விளையாடினால் படிப்பை விட்டு? அது நான் என்ன கேட்கிறேன் என்றால், விளையாட்டுத்துறை கூடாதென்றால் எங்களை இன்னும் ஒரு துறைக்கு ஆளாகி இருக்கும் என்கிறது தான். இப்போ ஒரு மருத்துவராக வந்திருக்கிறேன் என்றால் ஓகே, விஞ்ஞான ஆசிரியர்களை போற்றலாம், டியூஷன் போகாமல் இல்லையா? அவை நான் கேட்குற கேள்வியாகவும் இனிவரும் காலங்களும் என்னென்றால், கல்வி என்பது இப்போ உதாரணமாக இது ஒரு தலைப்பாகலாம் எதிர்காலத்தில். விருந்தினரோட தலைப்பாக முடியாது, இது பொதுவழியில்தான். இது பல தடவை சொல்லியும் இருக்கிறேன். கல்வி, அதாவது நீங்கள் படித்தா அதை கல்வி கரையில் கற்றோருக்கு சென்ற இடெல்லாம் பொறுப்பு என்ன சிறப்புங்கிறது எல்லாமே பள்ளிக்கூட படிப்பை சொல்லினோம். பள்ளிக்கூட படிப்பை படித்து இன்று கூட இலங்கை உட்பட்ட நாடுகள் இன்றும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தரமான வேலையும் வாழ்க்கையும் இல்லை. கல்வி என்பது அது கரை கடந்தது. அது பள்ளி படிப்பும் உள்ளடங்கி அதுக்கு மேலாகவும் இருக்கக்கூடியதுதான் கல்வி. யார் இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த எதிர்ந்த ஆசிரியர் அந்த படிப்புக்கு மேலான கல்வியை தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு. நாங்கள் அத்தனை பேரும் வேறு தொழில் செய்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த துறைகளில் வளரவில்லை. இப்போ இதுவாக சொல்கிறேன் நான் பொதுவாக. ஆனாலும் இன்று ஆசிரியர்களை நினைவுபடுத்துகிறபடினால எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. அன்று ஒரு நிகழ்ச்சி சொன்னேன், ஒரு மாஸ்டர் கையை நீட்டன்ட்டு இதில் ஃபுட் ரூலராக அடிப்பார். 2ஆம் 3ஆம் வகுப்புலேயே உனக்கும் கணக்குக்கும் சம்மந்தம் அன்றைக்கு நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருந்தேன். என்னுடைய அப்பா இருந்ததுப்புறம் அவர் அழுகிறார். எங்களுடைய அப்பா ஃப்ரீயாக சாப்பாடு தந்து தன்னை படிப்பிச்சார். இவற்ற மகனா நீ என்கிறார். அதுக்கு 2-3 மாதத்தில் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டேன் திருப்பி. எவ்வளோ கவலையாக இருந்தது. இந்த வரைக்கும் கணக்கு வரையில். சரி, நல்லது, மிக்க மகிழ்ச்சியான இருந்தாலும் இடைவெளி நேரத்தில் இவ்வளவு பேர் இணைந்து கொண்டது மிக சிறப்பானதாக இருக்கிறது. இனி வரும்போது எங்களுடைய பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ அல்லது நாங்கள் பள்ளிகள்லையோ கலையோ அல்லது படிப்பிக்கிறவர்களாக இருந்தால் அந்த படிப்பிக்கிற அந்த விஷயத்தை விட அந்த பிள்ளைகள் ஆளாக வேண்டும் என்று கரிசனை எடுக்கிறது தான் எங்களுடைய நேரத்தினுடைய வெகுமதி. அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும், முதுகில் தட்டி நிமித்தோணும், நீ ஆள பிறந்த நீ என்று சொல்லணும், உன்னிட்ட எவ்வளவு சாதிப்புகள், 25 மில்லியன் நிகழ்தகவில் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு சாதிக்க வேணும் என்று சொல்லி தட்டி கொடுத்து உனக்கு என்ன பிடிக்கும். இப்போ நடனம் என்று இப்போ நீங்கள் கதைக்கும் போது நடனம் பிடிக்கவில்லையா, பரவாயில்ல, தொடர்ந்து வாங்கும், நாங்கள் வேறு ஏதாவது சேர்ந்து செய்வோம் என்கிறதை போல். ஜெயலலிதா தமிழ் ஆசிரியர்னா ஓகே, தமிழ் பிடிக்கலைன்னா வாங்குவோம், தமிழ் படிக்கத்தை வாங்குவோம், நாங்கள் வேறு ஏதாவது சேர்ந்து செய்வோம். எனக்கு என்ன பிடிக்கும், அதுக்கு நான் என்ன விதத்தில் உதவி செய்யலாம், எனக்கு நான் எப்படி உனக்கு தரலாம் என்பதை அது என் வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். அது கல்வி கற்றவருக்குத்தான் சென்ற இடம் எல்லாம்
பள்ளிக்கூடம் படிப்பு படித்தவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பண்ட. எல்லாரும் 16 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துதான் இப்போ பலர் ஜெயிலில் இருக்கிறார்கள், சிலர் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், எல்லாருமே திருடர்கள் தான் இல்லையா? இன்னொரு ஆளுடைய ஒப்புடைக்க கற்றவரையும் அந்த நாட்டரசனையும் ஒப்புடைக்க கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்று சொல்லி அதுல அது நாங்கள் கல்வி கற்க இல்லையே, நாங்கள் படிச்சு நாங்கள் இல்லோ. 100 வருடம் பழமை வாய்ந்த புத்தகத்தை படிப்பித்தார்கள் எங்களுக்கு சோதனைக்கு. நாங்கள் கற்றோம், ஆனா கற்றதுல இருந்து வெளிப்படுத்துறது தான் எங்களுக்குள்ள உள்ளுக்கு போறது கல்வி, வெளியில வாரது அறிவா. அது நீங்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுமென்றதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இந்த முதல் 5-6 வகுப்புகள்லேயே நாங்கள் கற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டே அப்படித்தான் நிறைய பேர் உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பள்ளிக்கு போக வசதி இல்லாதாக்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை கூட கட்டி மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிறது தான் அந்த விஷயம். அவை ஐரோப்பாவில் தமிழ் ஆசிரியராக இருப்பதை நான் அதை பெரிய அளவில் அதை ஆசிரியம் என்று சொல்ல இந்த மாதத்தில் பெரிய அளவு விரும்பவில்லை. அதை தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன இப்போ சில பேருக்கு மனதை துடிக்கும், இதில் வந்து இப்போ ஒரு திருப்பி சொல்லணும் என்று நாங்கள் இன்னும் ஒரு நேரம் ஒதுக்கி அந்த சண்டையை பிடிப்போம். என்னுடைய தூண்டல் என்ன என்று சொன்னால், ஒரு குழந்தை கருவாகும் முன்பு அல்ல கருவாகினதிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் வளர்கிற வரைக்கும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் உலகத்தில் நகரப்போம். இப்போ பிடிச்சி வச்சு இடியப்பம் சுட தெரிஞ்சவனுக்கு புட்டை பழக்கி கடைசியாக புட்டும் வராது இடியப்பமும் வராதுன்ற சூழலில் எங்களை கொண்டே விட்டுட்டார்கள். நிறைவான கருத்து, ஒரு பெற்றோர் சிறந்த பெற்றோர் யார் என கேட்டால் தன் பிள்ளை விரும்பியதற்கு தடையில்லாமல் இடம் கொடுப்பவர்கள் மட்டும்தான் பெற்றோர்கள். இது நாங்கள் அத்தனை பேரும் இந்த பாவத்தை செய்திருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் இப்போ நகுலண்டா அவருக்கு 13 வயசில் நீங்கள் சில நல்ல பிள்ளையாக இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த நேரங்களில் பாடங்களை ஃபெயில் விட்டோ அல்லது செய்த சொல்லும்போது சில இந்த பிள்ளை பரவாயில்ல போல் இருக்கும் இன்றைக்கு. அப்போ அந்த மொபைல் இல்லையே தவிர அன்றைய காலத்தில் இருந்திருந்தால் இதே விளையாட்டு தானே நாங்களும் செய்வோம். மகிழ்ச்சி. ஆனாலும் ஆசிரியத்தை மாண்பை போற்றுவோம். இனி வரும் காலங்கள் ரோபோக்கள் ஆசிரியராக வரப்போகிறார்கள். செயற்கை நுண்ணறிவுகள் தான் எங்களை வழிநடத்த போகின்றன. அதை இயக்குகிற ஒரு நல்ல பெற்றோராக மனிதர்களாக அம்மாவோ அப்பாவோ அல்லது எந்த உறவு முறையாக இருந்தாலும் நாம் வளர்வோம் என்று எல்லா ஆசிரியர்களையும் வாழ்த்திக் கொள்வோம். வணக்கம். நன்றி 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 இயக்குனர் அவர்களே. எங்களுடைய பள்ளி காலங்களில் எங்களை வழி நடத்தியவர்களை நாங்கள் ஒரு முறை இந்த நிகழ்வினூடாக ஒரு நினைவுக்கு கொண்டு வந்திருந்தோம். பலர் ஆசிரியர்களை நினைவுபடுத்தி இருந்தார்கள். மிக அழகாக இன்றைய முற்றத்து மலர் மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் தாரமும் குருவும் தலை விதிப்படி எனும் சொல்லுவார்கள். ஆசிரியர்கள் மூலம் வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இல்லாமலும் வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லா பக்கங்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் இருந்து தங்களை வளர்த்து கொண்டு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு தாங்கள் யார், தங்களை என்ன திறமை இருக்கிறது என்று புரிந்து வளர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் போற்றிக்கொண்டு வாழ்த்திக்கொண்டு இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக நிறைவேறி இருக்கின்றது. இதில் கலந்து சிறப்பித்த தவமலர் கல்விராஜன் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், அண்ணா முரளிதரன் அவர்கள், அண்ணா பாலமுருகன் அவர்கள், சிவராஜ் அம்மன் ஆசிரியர் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், நவஜோதி ஜோகரட்னம் அவர்களுக்கும், ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு எங்களுடைய முற்றத்து மலர் நிகழ்ச்சி அழகாக நிறைவேறி இருக்கிறது. மன சந்தோஷமாக இருக்கின்றது என்று ஒரு தடங்கள் வருமோ என்று சொல்லி எண்ணம் இருந்தது. இருந்தாலும் அந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற எண்ண உத்வேகத்துடன் வாணியக்காக்கு மிக்க நன்றி. வாணியக்கா சொல்லியிருந்தா நீங்கள் செய்யலாம், அது நீங்கள் செய்வீங்கள் தானே, அந்த நிகழ்ச்சியை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு அதனை ஊக்கம் தந்திருந்தார். அந்த நேரத்தில் வாணியக்காக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு நிறைவுக்கு வருகின்றோம். நன்றி சாந்தி. நன்றி நன்றி. அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்வோம். நன்றி, வணக்கம். இது என்ன இலக்கம்? 284. 284. நன்றி. இது அநேகமாக 1-2 தினங்களுக்குள் முகநூலிலும் யூடியூபிலும் திரும்ப வரும்.
அப்போது இன்னும் பலரை இந்த நிகழ்ச்சி சந்திக்கும். காரணம் முகநூலில் எங்களுக்கு இன்று மதியத்திலிருந்து சிக்கல் இருக்கிறது. வெல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நவஜோதி யோகரட்டம் அவர்கள் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி அது மகரந்த சிதறல். இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கிற நேரம். உறவுகள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது பாமுகம் FA TV லண்டன் தமிழ் வானொலி.